இப்ப நம்ம பார்க்கறது விருச்சிக ராசியினுடைய குணநலங்கள் பற்றி பார்க்க போறோம். விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் ஆகும். அந்த ராசியில தான் சந்திரன் நீச்சம் அடைவாரு. அதாவது விருச்சிக ராசி ஒரு அன்பான ராசி, பண்பான ராசி, ஒழுக்கமுள்ள ராசி, கருணை கொண்ட ராசி, பொதுநலம் மிக்க கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க நேர்மையா இருப்பாங்க. கோபம் வந்தா பூமியை ரெண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராசி தான் விருச்சிக ராசி. அரசியல், அதிகாரம், காவல்துறை, கப்பல் படை, நேவித்துறை மற்றும் பல துறைகள்ல அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி, அதே மாதிரி சமையல் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் துறைகள்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க. மௌனமா காதல் செய்வாங்க. அவங்களுடைய காதலை என்னைக்குமே வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பய உணர்வு கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி. நகைச்சுவையா பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு ராசி விருச்சிக ராசி. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. ரகசியங்களை பாதுகாப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. அதாவது ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யாத ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி நீங்க எதை வேணாலும் ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. கவர்ச்சியான பேச்சு உடையவர்கள், பொதுநலம் மிக்கவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், அன்பா இருப்பாங்க. அவங்க தாய் மேல ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு அருமையான ராசி. அந்த ராசியில பிறக்கிறவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ராசியில உள்ளவங்களை நீங்க நண்பர்கள் ஆக்கி